வணக்கம். மீண்டும் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். நண்பர் என்ற பெயரில் வந்தவர் உங்களுடைய நம்பிக்கையை முழுமையாகவே உடைத்திருப்பார். லாபஸ்தானம் மற்றும் நண்பர்கள் ஸ்தானமான 11ஆம் வீட்டில் தீய கிரகங்களின் தாக்கங்கள் ஏற்படும் பொழுது நண்பர்கள் என்ற போர்வையில் நயவஞ்சகர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைவார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் வரும் பொழுது எந்த விதமான தீங்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்த மாட்டார்கள். ஆனால் உங்களிடம் நன்றாக பழக பழக உங்களுடைய வாழ்க்கையவை அப்படியே எப்படியாவது கெடுக்க வேண்டும், எப்படியாவது இவன் நன்றாக இருக்கிறான், இவனுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் தீமைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அவர்கள் செய்த சில செயல்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடன் நெருக்கமாக பழகி உங்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுப்பது போல நடித்து உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அத்தனை ரகசியங்களையும் அறிந்து கொண்ட அந்த ஒரு நபர் உங்களுக்கு பெரும் ஒரு துரோகத்தை நிச்சயமாக இப்பொழுது கொடுக்கவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய நாட்களிலாவது நிச்சயமாக கொடுப்பார். எனவே முடிந்த அளவுக்கு சில உறவுகளிடம், அதுவும் நண்பர்கள் என்ற பெயரில் வரக்கூடிய உறவுகளிடம் கொஞ்சம் கவனத்தை காட்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உத்தியோகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையோ அல்லது வாய்ப்பையோ உங்களை பற்றிய தவறான பிம்பத்தை கட்டமைத்து அந்த வாய்ப்பை அப்படியே தனதாக்கி கொண்ட ஒரு கசப்பான சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். நண்பன் என்று நீங்கள் மனதார நம்பிய ஒருவரை உங்கள் முதுகில் குத்திய அந்த தருணங்கள் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையவை நிச்சயமாக கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு தருணங்களை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். மனதில் வைத்த ரகசியமான கண்ணீர் யாருக்கும் தெரியாமலே போய்விட்டது. மீனம் ராசிக்காரர்கள் வெளியில் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனும் மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு தோள் கொடுப்பவராகவும் மட்டுமே தான் நீங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் தனிமைகளையும் ஏமாற்றங்களின் வழிகளையும் நீங்கள் சிந்திய ரகசிய கண்ணீருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கும் இதுவரைக்கும் தெரியவே தெரியாது. ஜோதிட ரீதியாகவே 12ஆம் வீடு அந்தரங்கமான வேதனையை குறிக்கக்கூடிய ஒரு வீடாகவே இருக்கும். நமக்கென்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லையே, நம்முடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட கிடைக்கலையே என்று நள்ளிரவில் நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் இன்னும் ஏராளமாக இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த வழியை யாரிடமாவது கூறினால் நம்மை தவறாக எடை போட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் அதை உங்களுக்குள்ளேயே போட்டு வைத்து கொண்டே தான் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். எனவே மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பழைய மாதிரி ஏமாற்றங்கள் நடக்காமல் எப்படியாவது நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். தற்போதைய கோச்சார கிரக நிலைகளின் படி கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களை போன்ற ஒரு சூழ்நிலை அல்லது அதே போன்ற போலி மனிதர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடத்தான் செய்வார்கள். எனவே அந்த மனிதர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறுக்கிடாதபடியும் எப்படி நடந்து கொண்டால் அவர்கள் நமக்கு தனி மரியாதை கொடுப்பார்கள் என்பதை அறிந்து கொண்டும் நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது நிச்சயமாக உங்களை தேடியே வந்துவிடும். பழைய சம்பவங்களின் சுவடுகள் மீண்டும் உங்கள் கண்முன்னே நிழலாடும். மீண்டும் அதே தவறு நடந்துவிடுமோ என்ற பயங்களும் பதற்றங்களும் உங்களுக்குள்ளத்தான் இப்பொழுது எழவும் ஆரம்பிக்கும். ராகுவின் மாயை உங்களை மீண்டும் அதே போன்ற ஒரு தவறான முடிவை எடுக்க தூண்டலாம். பழைய ஏமாற்றங்களின் நினைவுகள் உங்களை எச்சரிக்கும் ஒரு அலாரமாகவே இந்த நேரத்தில் நிச்சயமாக செயல்பட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். பொய்யான வாக்குறுதிகளை இனிமேல் நீங்கள் ஏற்கவே கூடாது. மீனம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் இனிமையான வார்த்தைகளால் நம்மை நம்ப வைப்பார்கள். பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். எதிர்காலத்தை பற்றிய அழகான கனவுகளை கூட காட்டுவார்கள். ஆனால் காலம் செல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த உண்மை என்னவென்று தெரிய வரும். நீங்கள் வார்த்தைகளை நம்பி சில முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு பாடமாகவே நிச்சயமாக மாறியிருக்கலாம். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. ஒருவருடைய பேச்சை மட்டும் வைத்து முடிவு எடுக்காமல் அவர்களின் செயல்களை கவனிக்கும் பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
இனிமே புதிய புதிய விஷயங்களும் புதிய புதிய நிகழ்வுகளும் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் ஈடேறும். இந்த 10 நாட்கள் இன்னும் வரக்கூடிய 10-11 நாட்களுக்குள் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கான முக்கியமான ஒரு தொடக்கமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. மீனம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சின்ன சின்ன நாட்கள் சாதாரணமாகவே கடந்து செல்லும். ஆனால் சில காலகட்டங்கள் நம்முடைய எண்ணங்களையும் முடிவுகளையும் எதிர்கால பாதைகளையும் மாற்றக்கூடியதாகவே இருக்கும் என்பதை இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்தி காட்டும். இனி வரக்கூடிய இந்த சில நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்திற்கான அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வந்துவிட்டது. இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்களும் காத்திருப்புகளும் ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக ஏற்பட்டவை கிடையாது என்பதை உணர்த்துவதற்காகவே நிச்சயமாக உருவானது. மாறாக உங்களை இன்னும் வலிமையானவராக உருவாக்கியுள்ளது. இனிமேல் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் தைரியமாக நடந்து கொண்டால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய முடிவுகளை எடுக்க வைக்கும். புதிய வாய்ப்புகளை தைரியமாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசி என்பவர்களுக்கு பொறுமைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் நிலையானதாக இருக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. இந்த காலத்தில் நீங்கள் தொடங்கும் முயற்சிகளும் உருவாக்கும் தொடர்புகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே உங்கள் வாழ்க்கைக்குள்ள அமையலாம். உங்கள் மனதில் மீண்டும் நம்பிக்கை உருவாக்கும். உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் மெதுவாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். கடந்த காலத்தை நினைத்து நிற்காமல் எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்க வேண்டிய நேரங்கள் இதுவாகத்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்கள் இப்பொழுது தொடங்கப் போகிறது. அதை சரியான முறையில் நீங்கள் வழிநடத்தி பார்த்தால் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இனி நீங்கள் வாழ்க்கைக்குள்ள கால் வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் நன்மைகளாகவே மாறிவிடும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி உண்டு. விதை நன்றாக இருந்தால் மட்டுமே அறுவடையானது அமோகமாக இருக்கும் என்ற பழமொழிக்கேற்ப உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்கால முன்னேற்றத்திற்கும் உன்னதமான வளர்ச்சிக்கும் போடப்படவிருக்கும் ஒரு ஆகச்சிறந்த தொடக்க புள்ளியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக அமையும். இன்னும் சில நாட்களுக்குள் நீங்கள் விதைக்கப் போகக்கூடிய உழைப்பு, நீங்கள் எடுக்கப் போகும் முடிவுகள், நீங்கள் வளர்த்து கொள்ளும் புதிய தொடர்புகள் அனைத்தும் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராக சமூகத்தில் நிலைநிறுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தற்காலிகமான மாற்றங்களாக மட்டும் இருக்காது. மாறாக உங்களுடைய நல்வாழ்விற்கான பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் கொடை. இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி சோம்பேறித்தனத்தை தவிர்த்து விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் நினைத்த அத்தனை இலக்குகளையும் அடைந்து வாழ்வில் எல்லா மங்களங்களையும் பெற்று ஒரு உன்னதமான ராஜ வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பது ஜோதிட ரீதியாக உறுதியாக கூறப்படக்கூடிய ஒரு நல் பலனாகவே உங்கள் வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். மீனம் ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இப்பொழுது நிறைவேறி உங்களுடைய கை நிறையவே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்பட்டால் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நிச்சயமாக தேடி கொடுக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.